இந்த செய்தியை கேட்கின்ற நாம் கடைசியாக இயேசுவை பற்றி, இயேசுவுக்காக யாரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்? இறை தூதுவர்கள் எப்பொழுதும் தன் நாட்டை குறித்து, தன்னுடைய ராஜாவை குறித்து பேசுவார்கள். ரிங்கல் தொபே, மியான்மர், அப்பொழுது பர்மா நாட்டிலே தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மிஷனரி 13 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்துவிட்டு அவர் வெளியே வருகிறார். எதற்காய் சிறைக்கு சென்றார்? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினதினாலே, சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே சிறைச்சாலை விடுதலை பெற்று வந்தவுடன், வெளியே வந்தவுடன் நேராக நான் மன்னரை மறுபடியும் பார்க்க வேண்டும். மன்னரை பார்ப்பதற்கு செல்லுகிறார். மன்னரிடத்திலே மறுபடியும் அனுமதி கேட்கிறார். ஐயா, நான் மறுபடியும் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அனுமதி கொடுங்கள். மன்னர் அவரை மேலேயும் கீழையும் பார்த்தார். நீ சொல்லியா இனிமே கேட்க போறாங்க, போய் தாராளமா சொல்லு என்று சொன்னவர் மறுபடியும் உடனே அழைத்தார். நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம், உனக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏன்? உன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பாமல் போனாலும் உன் சரீரத்திலே இருக்கின்ற தழும்புகளை, காயங்களை பார்த்து அவர்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த மன்னர் சொன்னாராம். இறை தூதுவர்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை, கிறிஸ்துவின் வார்த்தைகளை சுமந்து திரிபவர்கள்.